வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்த்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மன்னிவாக்கத்துலேருந்து படப்ப ரோடு போகும்போது ஹைட்டாக ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஆதனூர் ரோடு வந்து உள்ளே கிராஸ் ஆகும் லெஃப்ட்டில். ஸோ அந்த ஆதனூர் ரோடு வந்து எக்ஸாக்டாக ஒரு 350 மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 40 அடி ரோடில் ஒரு பக்கம் 24 ரோடு ஒரு பக்கம். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர். நம்ம நார்த் சைடில் பார்த்திங்கன்னா 75, லென்த்து பார்த்திங்கன்னா 55. ஸோ 4070 ஸ்கொயர் ஃபீட்டு, கோர்ஸ் எதுவுமே இல்லை. 40 ரோடு இமீடியட்டாக பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேர் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து நல்ல பர்பஸாக இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடையார் ரிவருக்கே ஒரு 200-300 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் அடையார் ரிவரும் வருது. அதனால் பார்த்தோன்னா இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 3700 ரூபா சொல்கிறாங்க, நெகோசியபிள் இது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். மெயின் ரோடு வந்து ரொம்ப நியர்பை. நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஒரு 3 பேர் யாராவது சேர்ந்து வாங்குறதா ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சப்டிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் ஸ்ரீ நிக்கேதன் சிபிஎஸ் ஸ்கூல். ஸோ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், கேப்பில் தெரியும். ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால் வந்து கண்டிப்பாக நம்முடைய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பாருங்கள், சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டாங்க. இன்னொன்று பியூட்டி என்னென்னா, அங்கே வந்து இபி லைன் வந்து நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இடம் வாங்கிட்டே சும்மா விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் பார்த்தோன்னா இபி லைன் எடுக்கணும்னா அதுக்குன்னு 1 லட்சம் 2 லட்சம் செலவாகிறதுக்காகவே நிறைய பேர் இபி லைன் வந்து வாங்காமல் வீடு கட்டாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு இபி லைனும் ஆல்ரெடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இபி லைனும் இவங்க வாங்கிட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இது 40 அடி ரோடு. ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இபி லைன் இதிலேருந்தே எடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம பிளாட் எங்கே இருக்கோ அந்த பிளாட்டோட ஒரு எண்டில் தான் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் வந்திருக்கு. அதனால் பார்த்தோன்னா அப்படியே நம்ம இடத்துலேயே பக்கத்தில் கீழே அப்படியே லைன் இழுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லாங்காக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து லைன் அதிகமாக இழுக்கணுமான்னு கூட யோசிக்கலாம். பட் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அந்த கார்னரில் வருது டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று. அதனால் இபிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரெசிடென்ஷியல் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஆதனூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 80 ரோடாக மாறி வந்துட்டுருக்கு. ஸோ அதை மாற்ற போகிறாங்க. அது வந்து கன்ஃபார்ம் 100% வந்து அது வர்றது கன்ஃபார்ம் தான். ஏன்னா மணிமங்கல் ரோடில் ஹைவே போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த வழியில் மட்டுமே எல்லாத்தையும் விட மாட்டாங்க. ஸோ கூட்ட நெரிசல் வருன்றதுக்காக ஆதனூர் ரோடு 80 ரோடாக பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆதனூர் ரோடு விரிவாக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் போய்ட்டு டைரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இன்னும் நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் கட்டுப்பா அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். சிஎம்டி அப்ரூவ்டு கிளியரான டாக்குமெண்ட்டு வந்து பார்த்துட்டு அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.